வீராதி வீரனாக வீரமணி கண்டனாக ஐயப்பன் எருமேலிக்குள் வருகிறார். அப்போது இந்த மகிஷி சுற்றி நிற்க வச்சுருக்கால, அவங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா மகிஷியோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அவங்களுக்கு ராஜா மாதிரி இருப்பான், பலன் இருப்பான், கையில் வில்லு வச்சுருப்பான், கத்தி வச்சுருப்பான், அவங்களோட வர பரிவாரங்களும் அப்படியே இருப்பாங்க, கரெக்டாக செக் பண்ணுங்கன்னு மகிஷியோட ஆர்டர். ஆனால் ஐயப்பன் வேறு மாதிரி வராருங்க. நம்ம ஆணவம், இந்த அழகு எல்லாவற்றையும் துறந்து நாம் பேட்டை துள்ளுவது தான் எருமேலி. சபரிமலை யாத்திரையோட மகத்துவமே என்ன அப்படின்னா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு தான். இது ஐயப்பன் பண்ணி காமிச்சார். இப்போது ஐயப்பனுக்கு என்ன சார், அவர் சக்தி எல்லாம் தெய்வம் தானே. அவர் நினச்சா ஒரு வில்லில் மகிழ்ச்சி க்ளோஸ் பண்ணிட முடியாதா? ஆனால் மனிதனாக வாழ்ந்தவன் தான் என்னை அழிக்க முடியும்னு வர வாங்கியிருக்கிறதுனால அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு ஐயப்பன் தன்னுடைய வேஷத்தை எல்லாம் களைந்து ஒரு சாதாரண காட்டுவாசியாக வேஷம் போட்டு அவங்க பாஷையிலேயே திந்தகத்தோ 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 அப்படின்னு ஜாலியாக ஆடின்னு போகிறாரு. இப்போது அசுரர்களுக்கு என்னன்னா, அது நம்ம அழகாக வருவோம் அப்படி இப்படின்னா, இந்த கூட்டம் வேறு மாதிரி வருது, சரி இவங்களும் நம்ம கூட்டம் தான் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு உட்கார்ந்த இடம் எருமேலி.